பழனிசாமி என்று வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு 11 ஆயிடும். அதனால அதையும் சேர்த்து உங்க கணக்குல வச்சுக்கோங்க. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணன் தளபதி அவர்களும் குரல் கொடுப்பார்கள், கேள்விகள் கேட்பார்கள். அது தேர்தலுக்கு இடையா இருக்கட்டும், இல்லை என்றால் மற்ற நேரமா இருக்கட்டும், தொடர்ந்து நம்முடைய உரிமைகள் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக குரல் எழுப்பி கொண்டிருப்போம், போராடி கொண்டிருப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை போல நாங்க தமிழ்நாட்டை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி விட்டு கொடுக்க கூடிய உங்களை தேர்தலுக்கு தேர்தல், போன தேர்தல்ல பிஜேபிக்கும் எனக்கும் ஒட்டு இல்ல, உறவு இல்ல, கூட போக மாட்டேன் நீங்க. இந்த தேர்தல்ல அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு, ஒன்றிய அரசாங்கமே பிரதமரே சொல்லிட்டாரு, நீ ஏன் கேள்வி கேட்கிறேன்னு எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்கிறீங்க, தமிழ்நாட்டுக்காக ஏன் பேசுறீங்கன்னு கேள்வி கேட்கிறீங்க. அதனால உங்களை போன்றவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அதனால இந்த தேர்தல்ல நிச்சயமாக உங்களுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். உங்களுடைய தரமற்ற பேச்சுக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகங்களுக்கு சரியான பாடத்தை மக்கள் சொல்லித் தருவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய மக்களுக்கான பணிகளை சொல்ல போனா பட்டியலிட்டு கொண்டே போகலாம். உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மறுபடியும் தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சிதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் ஒரு மாசம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவாரு பழனிசாமி அவர்களை பார்த்து, 10 தோல்வி பழனிசாமி என்று. வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு 11 ஆயிடும். அதனால அதையும் சேர்த்து உங்க கணக்குல வச்சுக்கோங்க. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நம்முடைய ஆட்சி தொடரக்கூடிய அந்த நேரத்திலே நாம் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டினோம். ஏன்னா உங்க ஆட்சியில நீங்க செல்போன் கொடுக்கறேன்னு நீங்க யாருக்குமே கொடுக்கல. ஆனா நம்முடைய ஆட்சி வந்தவுடன், அதிமுக ஆட்சி சென்று நம்முடைய ஆட்சி வந்தவுடன் மக்களுக்கு தந்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டினோம்.